ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்டோட மேரேஜ் தான் போகிறோம். ஒசூர் டு மதுரைக்கு போனோம். ஒசூர் டு மதுரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 ஹவர்ஸ் 9 ஹவர்ஸ் ட்ராவல் வந்துச்சு. நம்ம போய் சேர்ந்தது வந்து பார்த்திங்கன்னா அன்டைமில் போய் சேர்ந்தோம். நம்ம ஃப்ரெண்டோட சகலப்பாடி தான் பிக்கப் பண்ண வந்தார். நான் வந்ததுலேருந்து மறுபடியும் ஊருக்கு போகிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை ஃபுல் அண்ட் ஃபுல் இவர் தான் பக்கம் நின்று கவனிச்சிக்கினார். வெடிக்காலம் 5:30 மணிக்கே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டு ரத்தத்தை கையில் தட்டில் வச்சு கொடுத்துட்டாங்க. ஐயோ இவ்வளோ வெடிகாலமா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு சாப்பிட்டு வெளியே போய் பார்த்தா சும்மா ட்ரம்ஸு பாட்டே கலப்பின்னு இருக்குதுங்க. ட்ரம்ஸு வெடி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன சொல்லி ஆகணும்னு பார்த்திங்கன்னா வெடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலாக வைக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. கீழே பற்ற வச்சு வெடிக்காமல் எடுத்து கையிலெல்லாம் எடுத்து ஒரே கோளாறு கொடுத்துட்டாங்க. வேறு லெவலாக போயிடுச்சு. அங்கே சுற்றி இருந்தவங்களாம் சும்மா அரண்டுட்டாங்க. அப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் பேனர்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் நம்ம வீடியோக்கு கவர் பண்ணிக்கணும். பேனரு நிறையா வாசங்கள்லாம் நல்லா இருந்துச்சு. இந்த மதுரைக்காரங்கன்றதுனால நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாத்துலேயும் 3 முடிச்சு விழா அது இதுன்னு சொல்லிட்டு போட்டு நல்லா பண்ணியிருந்தாங்க. போஸ்ட்ரு சும்மா எங்கே பார்த்தாலுமே சரி, நான் நிறைய போஸ்ட்ரு கவர் பண்ணலை. ஆனால் எல்லா இடத்துலையும் போஸ்ட்ரு பேனரு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக வச்சுருந்தாங்க. அப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு ரிசப்ஷனு எப்படி இருக்குது அரேஞ்ச்மெண்ட்லான்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. மண்டபத்தில் பார்த்திங்கன்னா ரிசப்ஷன் மட்டும் வச்சுருந்தாங்க. கோயிலில் கல்யாணம் பண்ணிவிட்டு உடனே மண்டபத்தில் ரிசப்ஷன் வச்சுக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. இந்த கோயிலே பார்த்திங்கன்னா கல்யாணம் அந்த பர்த்டே செலிப்ரேஷனுக்கு எப்படி இது பண்ணுவாங்க, இந்த கேக் வெட்டி கத்தின்னு கிடப்பாங்க. அந்த மாதிரி எல்லோரும் ஒரு பக்கம் விசில் அடிக்கிறானுங்க, ஒரு பக்கம் கத்துறானுங்க, ஒரு பக்கம் ட்ரம்ஸ் அடிக்கிறாங்க. நான் எல்லாத்தையும் மியூட்டில் போட்டேன். அந்தளவுக்கு சவுண்டு சும்மா ரொம்பவே அதிகமாக இது பண்ணிச்சுருந்தேன். ஏன்னா சுற்றி எல்லாமே பசங்கள்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டு இருந்தானுங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் முடித்தோடனே நம்மளும் சைடு கேப்பில் ஒரு விசில் அடிச்சுட்டு கல்யாணம் முடிஞ்சோடனே பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை கூட சேர்ந்து பக்கத்துலேயே மண்டபத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். மண்டபம் பக்கம்தான். போனோடனே பார்த்திங்கன்னா நாங்கள் எடுத்துன்னு போன கிஃப்ட்டை கொடுத்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும். நாங்கள் பார்த்திங்கன்னா மேடையிலேருந்து இறங்கினோடனே அடுத்து ஒரு கேங் வந்துச்சு. சரியான அலப்புறாங்க. அந்த கேங்கு அப்படியே வேறு லெவலு ஃபுல் அண்ட் ஃபுல் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னு நினச்சா அதுக்கப்புறம் ட்ரம்ஸ் அடிக்க ஆரம்பித்து சும்மா பட்டை கலப்பி வேறு லெவலாக ஆடிட்டாங்க. டான்ஸ் எல்லாம் சூப்பராக ஆடிட்டாங்க. டான்ஸ்லாம் ஆடி முடித்து பார்த்த பிறகு தான் தெரியுது. பார்த்தா மேடையில் பொண்ணை காணோன்ட்டு பொண்ணு கீழே இறங்கி நின்றுட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு மேடையில் சரியான அலப்புறை. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக இந்த டான்ஸ் வீடியோஸ்லாம் தனியாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். அது ரொம்ப பெருசாக லென்த்தாக இருக்குது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு இதில் ஷார்ட் பண்ணி போட்டுருக்குறோம். செம்ம என்ஜாய்மெண்ட்டுங்க. ஆனால் பசங்கன்னா வேறு லெவலு. மதுரைக்கார பசங்களாம். அதுவும் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மதுரைக்கு வந்திருக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி அங்கே இருக்கிற பசங்க எல்லாமே நல்லா கேரிங்காகவும் நல்லா ஜாலியாகவும் பேசுகிறாங்க. அது எப்படின்னு தெரிலங்க. அது ரொம்ப நாள் பழகின மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது. புதுசாக பேசுகிற மாதிரி இல்லை. ஆனால் சூப்பராக இருந்துச்சு. எல்லோரும் சேர்ந்து நின்று கேக்கெலாம் வெட்டி பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஊட்டி மாப்பிள்ளை பொண்ணுக்கு ஊட்டி வேறு லெவலாக இருந்துச்சுங்க. ஆனால் பசங்கள்லாம் நல்லா சூப்பராக ஒரு செலப்ரேஷன் பண்ணிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு செலப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு போய் பந்தியில் போய் உக்காந்தேன். பந்தியில் போய் உக்காந்தா பார்த்திங்கன்னா போன இடத்துல பார்த்திங்கன்னா மட்டன் போட்டிருந்தாங்க. சரின்ட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் மதுரையிலேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா மதுரை டு ஒசூர் பார்த்திங்கன்னா 8 ஹவர்ஸ் 9 ஹவர்ஸ் ட்ராவல் வருது. நீங்களும் நம்ம மதுரை சந்தோஷ்க்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கணுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்லேயும் சொல்லலாம், ஷேரும் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.